வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம நோக்கியா 150 2020 எடிஷன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இது ஒரு ஆர்டினரியான கீபேட் மொபைல் தான். பேசிக் ஃபோன் சொல்லலாம், இல்லை ஃப்யூச்சர் ஃபோன் சொல்லலாம். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 2500. 2500க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோடைய அன்பாக்சிங் தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகிடும். ஸோ பாக்ஸு முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் ஆர்டர் பண்ணது அமேசானில் பிளாக் கலர் வேரியண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிடுவோம். ஒரு சைடு ஐஎம்ஐ நம்பர், இந்த சைடு ஏதோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரில. ஓகே, அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறோம், முடிஞ்சால் அப்படியே படித்து பார்த்துங்க. ஸோ ஏதோ பெரிய ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க, அது எனக்கு தேவையில்லை. அண்டு பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில பர்டிகுலர்ஸ்லாம் இருக்குது. 2.4 இன்ச்சு டிஸ்பிளே அப்படின்றாங்க. அண்டு வயர்லெஸ் எஃப்எம் அண்டு கேமரா ஆர்டினரி கேமரா தான். 19 hours upto ஸ்டாண்ட் பை டைமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தவிர இது எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், தமிழ்நாடு, இங்கே தான் இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் 2021. ஸோ இப்போ வந்து 11/2021 ஆகுது. பிப்ரவரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ நவம்பர் 2020 ஆகுது, 2021. ஓகே, இப்போதைக்கு இந்த சீலை கட் பண்ணிவிடுவோம். சீல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சீலை கட் பண்ணியாச்சு. வாவ், பாக்ஸ் இது ஒரு டைப் ஆஃப் ஓப்பனிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொபைல் ஃபோன் இருக்குது. அண்டு மொபைல் ஃபோனுக்கு ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனே பார்த்துரும். ஸோ என் கையில் இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட்டு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, லைட் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து சார்ஜர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் கார்டு மாதிரி ஒன்று அப்ளை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் அது எதுவும் இல்லை. ஓகே, மொபைல் எப்படி வச்சுட்டு பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். பாக்ஸுக்குள்ளார ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டினரி சார்ஜர் தான். அண்டு ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 1020 mAh அப்படின்னு சொல்கிறாங்க. BL5C. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. ஓகே, டப்பாவில் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம். டப்பாவை அப்படி சைடில் வச்சுருவோம். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 சிம் கார்டு போடுற மாதிரி ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு மெமரி கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் 32 GB அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் இந்த பேட்டரியை போட்டு ஃபஸ்ட்டு பூட்டப் பண்ணிவிடுவோம். ஸோ பேட்ரி இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ பிளாஸ்டிக்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரில, கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஃபஸ்ட்டு பூட்டப் நோக்கியா அப்படின்னு காமிக்குது. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஸோ அந்த நோக்கியாவோட டியூன் வந்தது. லாங்குவேஜ் கேட்குது, ஆட்டோமேட்டிக் அண்ட் இங்கிலீஷ். ஆட்டோமேட்டிக்னால் என்ன எடுத்துக்கொண்டு தெரியல, இங்கிலீஷ் கொடுக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் நான் செலக்ட் பண்ணுறேன். கிளாக்லாம் கேட்குது, அதெல்லாம் சிம் கார்டு போட்டால் தானாக வந்துடும் நினைக்கிறேன். ஓகே,
ஓகே, செட் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 27/20/13 2013 தான் காட்டுது ஆட்டோமேட்டிக் கொடுத்தா. அது என்ன கதைன்னு தெரியல. ஓகே, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல்லாம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இப்போ மொபைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொபைல் இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் சீப்பராக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா நோக்கியான்னு ஒரு பிராண்டிங், அதுக்கு மேலே எல்இடி ஃப்ளாஷு, அதுக்கு மேலே சென்டரில் ஒரு கேமரா, அண்டு ஃப்ரண்ட்டில் பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, பாட்டமில் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கேப்பு, அதுக்கு மேலே ஒரு மைக்கு, அண்டு டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த யூஎஸ்பி போர்ட்டு, சார்ஜிங் போர்ட்டு, பக்கத்தில் 3.5mm ஆடியோ ஜாக்கு, இந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேன்னு சொல்லலாம். பட்டு ரேட்டு தான் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஒரு 1500லேருந்து 2000 வரைக்கும் இது வந்து ஒர்த்தான ஒரு பீஸுன்னு சொல்லலாம். பட் 2500 அப்படிங்கிறது இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, மெனு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே ஃப்ளைட் மோட்லாம் இருக்குது, ப்ளூடூத் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ரைட்டில் வந்து கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கேமரா ஆன் பண்ண உடனே ப்ளீஸ் இன்சர்ட் மெமரி கார்டு அப்படின்து. ஸோ அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு 4-5 ஸ்டில் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு தவறான விஷயந்தான் இது. ஃபோன் மெமரி அப்படிங்கிறது கொஞ்சமாவது வேணும். ஸோ 2500 போட்டு ஒரு ஃபோன் வாங்கி நம்ம மெமரி கார்டு வாங்கி போட்டால் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும்னாக்கா, அப்போ அந்த ஃபோனோட இருக்கிற கேமராவுக்கு என்ன தான் ஒர்த்துன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. ஓகே, லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோ டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குது. ஸோ அதில் சம் ரேடியோ, ப்ளூடூத், அலாரம், மற்ற நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மியூசிக்லேருந்து எல்லாமே. ஃப்ளாஷ் லைட் ஆன் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆன் பண்ணால் நல்லா பவராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, செம பவராக தான் இருக்குது. ப்ளூடூத் இதில் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபு, ப்ளூடூத் ஆஃபு, வால்யூமு. ஓகே, இதில் டபுள் டேப்பு. ஓகே, இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து டப்புன்னு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த அப் ஏரோவை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா லைட் எரியும், திரும்ப சிங்கிள் ப்ரெஸ்ஸில் ஆஃப் ஆகிடும். டவுன் ஏரோ அப்படின்னாக்கா கான்டாக்டு, ஸோ அதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணால் தான் வரும். லெஃப்ட் ஏரோ எப்போவுமே மெசேஜ் தான், இங்கேயும் மெசேஜ் தான் வருது. ரைட் ஏரோவில் பார்த்தீங்கன்னா கேலண்டர், ஸோ இங்கேயும் அதான் வருது. ஸோ 2500க்கு இந்த கீபேடு ஓகேவான்னு கேட்டிங்கன்னா ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாமான்னு தோணுது. பட் அந்த குவாலிட்டியை எப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ வர்ற மொபைல் எல்லாமே குவாலிட்டி கொஞ்சம் டம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். எனிவே, ஓரளவுக்கு டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ஒரு ஆவரேஜான லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளேயில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அதில் டிஸ்பிளே செட்டிங்ஸில் போனீங்கனாக்கா உங்களுக்கு பேக் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிங்கனாக்கா அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைம் அவுட் வந்து 10 செகண்டு, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்டென்சிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது, டிக்ரீஸ் பண்ணிங்கனாக்கா பிரைட்னஸ் கொஞ்சம் லோயராக இருக்குது. பட் ஓகே, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இதுவே வந்து ஓவர் பிரைட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த வால்பேப்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ எதுவுமே வந்து பேசிக்காக இல்லாமலே தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக் ஃபோன்னாங்க இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ நோக்கியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனே வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் தான் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்து எல்லாமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் அவுட்புட் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 550 ஆம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறும்னு நினைக்கிறேன்.
அந்த சார்ஜர் அதே மாதிரியே தான் இருக்குது. அந்த சார்ஜர் கேபிள் குவாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். எனிவே இந்த மொபைலே நான் வந்து ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். சவுண்டு குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மெமரி கார்டு போட்டு நீங்கள் அதில் வந்து சவுண்டெல்லாம் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ரீசனபிளான ஒரு மொபைல். பட் 1500 தான் என்னுடைய ஒர்த்தபிள் ப்ரைஸு. இப்போ வந்து 1000 ரூபா அதிகமாக வச்சு விற்றுட்ருக்காங்க நியூ மாடலுங்கிறதுனால. இன்னொன்று இந்த கொரோனா டைமில் எல்லாமே ரேட்டு ஏறிடுச்சு. இவங்களும் ரேட்டு ஏற்றிட்டாங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ப்ரைஸு 2800 அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க அமேசானில் சேல்ஸ் பண்ணுறது 2500க்கு இப்போதைக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2400 சம்திங் 450 இந்த ரேஞ்சில் நிறைய டைம் நான் வந்து ரேட் பார்த்துருக்கேன். இதிலே வந்து 150 பழைய மாடல் பார்த்திங்கன்னா 1500க்கே நிறைய தடவை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மொபைல் வந்து 2500 விட கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பேசிக் மொபைல் அன்பாக்சிங் பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.